இந்த வாரம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். பண தேவைகள் உண்டாகும். அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் டென்ஷனும் மேல் அலைச்சலும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். பணவரத்து எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும். கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது. புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் போது கவனம் தேவை. எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் நிதானம் தேவை. வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம். பெண்களுக்கு எதிர்பார்க்கும் தகவல்கள் தாமதப்படலாம். கலைத்துறையினருக்கு சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் அகலும். அரசியல்வாதிகளுக்கு சிக்கல்கள் தீர்வதில் இருந்த தாமதங்கள் நீங்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு திடீர் டென்ஷன் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சித்திரை 3-4 பாதங்கள். மாணவர்கள் படிப்பில் தீவிர அக்கறை எடுக்க வேண்டியதாக இருக்கும். குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டி இருக்கும். மனதில் பட்டதை பளிச்சென்று சொல்வீர்கள். இதுவரை இருந்து வந்த பலவித பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்பவர்கள். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. சுவாதி. உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை ஏற்படலாம். நல்ல பழக்கம் ஏற்படும். எடுத்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். மதிப்பு மரியாதை சீராக இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்க்கவும். பிள்ளைகள் பாராட்டை பெற்று மற்றவர்களுக்கு மகிழ்ச்சிகளை தருவார்கள். விசாகம் 1-2-3 பாதங்கள். தம்பதிகள் இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். சுபகாரியங்கள் நடைபெறும். குழந்தை பாக்கியம் கிட்டும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும். புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் போது கவனம் தேவை. பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் மாரியம்மனுக்கு தீப வழிபாடு செய்து வர வேண்டும்.